காய்ஸ், இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பாட்டிஃபையோட ஏபிஐ வாங்கிட்டு அந்த ஏபிஐல இருந்து சும்மா ஒரு மினி மியூசிக் பிளேயர். ஓகேவா? இது வந்து என்னன்னா, ஸ்பாட்டிஃபைலேயே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும், வெப்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா இப்போ நான் சாங் ப்ளே பண்ணேன்னா ஸ்பாட்டிஃபைலேருந்து சாங் எனக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து இதை நான் வந்து வேற சாங்க்கு மாற்றினாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு வந்து யூஏ ரெடி பண்ணுறதுக்கு வந்து பைத்தானோட லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். PyQt6 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கோடிங் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் வந்து நான் பண்ணல. எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ யூஐலாம் வந்து வழக்கம் போல் ChatGPT வாங்கிட்டேன். ஸோ யூஐ ChatGPT வாங்கிட்டு இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ஏபிஐ வாங்குறதுக்கு முதல்ல இந்த ஏபிஐ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்பாட்டிஃபைக்கு வச்சுருக்கணுமா. ஓகே, அப்போனா தான் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த லிங்க் தான் வந்து உங்களுக்கு டெவலப்பர் இருக்குது, இப்போ ஸ்பாட்டிஃபை டெவலப்பர் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். வந்ததுக்கப்புறமா உங்களோட லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டேஷ்போர்ட் காட்டும். ஓகே, இப்போ இது வந்து நான் க்ரியேட் பண்ணது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆப்னு போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஆப் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? நான் சும்மா க்ரியேட் பண்ணுறேன். மினி பிளேயர் டெமோ, சாரி மினி பிளேயர் டெமோ அப்படின்னு போட்டுட்டு டெமோ அப்ளிகேஷன். ஓகேவா? டெமோ அப்ளிகேஷன் போட்டுட்டு வெப்சைட் இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட இப்போ வெப்சைட் இல்லை. ஏன்னா யாராவது தனியாக வேற எங்கேயாவது, லைக் இப்போ நான் வந்து மினி பிளேயர் செஞ்சுருக்கேன். வேணா நீங்கள் வேறு ஏதாவது சாங் வச்சு வேறு ஏதாவது நீங்கள் ஒரு செய்கிறீங்க, வெப்சைட் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கால் பேக், லைக் இப்போ வந்து உங்களுக்கு யூஆர்எல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் பேக் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா HTTP உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இங்கே கிளிக் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. இதில் வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கிறத காப்பி பண்ணி, இதை காப்பி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நான் போய் இதை பிக் எடுத்து போட்டுறேன். எடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, இது ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படியே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும், ஆண்ட்ராய்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, உங்கள் அப்ளிகேஷன் தான் ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டுக்கு ஏற்றது எடுத்துக்கோங்க, iOSனா iOS, இது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கு வந்து வெப் ஏபிஐ எடுக்கிறேன் அப்படின்னா வெப் ஏபிஐ வெப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு நான் போட்டுட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். ஓகேவா? சேவ் கொடுத்ததுக்கப்புறமா என்னோடது வந்து க்ரியேட் ஆகிடும். நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஓகேவா? க்ரியேட் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து இங்கே வந்து கிளைண்ட் ஐடி கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து வியூ கிளைண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி ஒன்று கிடைக்கும். ஓகேவா? அந்த கிளைண்ட் ஐடி கிடைச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஹைட் அண்ட் ரொட்டேட், வேறு கிளைண்ட் இது வேணுமா மாற்றிக்கலாம். சாரி, இது என்னன்னு தெரில. ஸோ இது மாதிரி கிளைண்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்து இதுதான் நீங்கள் வந்து உங்கள் ஏபிஐ கால் பண்ணி இது ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா, லைக் இங்கே ஸ்பாட்டிஃபை கிளைண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்களே, கிளைண்ட் ஐடி யூஸ் பண்ணிக்க, சீக்ரெட் இது யூஸ் பண்ணிக்க, அங்கே கால் பேக் இது காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டதுமா அது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது நான் ரன் பண்ணப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் நான் இங்கே இருக்க ஸ்பாட்டிஃபைலேருந்து கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இது வந்து என்ன ஆனிச்சுன்னா, நான் இது வந்து கொடுத்தோன்னே இல்லை, வெப்பில் வந்து ஸ்பாட்டிஃபை ஓப்பனில் இருந்தாலும் இருந்துச்சுன்னா நம்ம வெப் ஏபிஐ தானே எடுத்திருக்கோம். அப்போ வந்து இந்த ஏபிஐ வந்து நம்ம இந்த இது அப்ளிகேஷன் வந்து நம்ம டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அந்த கோடிங் எழுதி. அவ்வளோதான்.